ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்ஸல் சீட்டில் ஒரு நேமோ அல்லது அட்ரஸோ அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸோ ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கேபிட்டல் லெட்டர்ஸுக்கு எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றியும், கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கிறத எப்படி ஸ்மால் லெட்டர்ஸுக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ்லேருந்து ஸ்மால் லெட்டர்ஸுக்கோ அல்ல ஸ்மால் லெட்டர்ஸ்லேருந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கோ மாற்ற வேண்டிய எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் எல்லாமே டைப் பண்ணியிருக்குது. இதை வந்து நான் கேபிட்டல் லெட்டர்ஸுக்கு மாற்றுறதுக்கு இதை வந்து கேப்ஸ் லாக்கை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை ஒரு ஜஸ்ட் ஒரு 5 செகண்டில் ஒரு சின்ன ஃபார்முலா கொடுத்து இதை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸல் சீட்டில் டைப் பண்ணி வச்சுக்கிற இந்த ஸ்மால் லெட்டர்ஸுக்கு பக்கத்தில் உள்ள செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலை டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர்ஸ்லேருந்து கேபிட்டல் லெட்டர்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்பர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டைப் பண்ணிவிட்டு அப்பர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. யூபிபி இங்கே டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஷோ ஆகுது. அதை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த சென்டென்ஸை நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு மாற்ற போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பர் அப்படின்னு கிளிக் பண்ணதுமே ஒரு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகிருந்துச்சு. அந்த மாதிரி அந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக நாங்கள் இங்கே கேபிட்டல் லெட்டர்ஸுக்கு மாற்றிட்டு இதை மாதிரி இந்த அட்ரஸை இங்கே அதே மாதிரி சேஞ்ச் பண்ண சொன்னால் இந்த மாதிரியே ஈக்குவல் கொடுத்து அப்பர் அப்படின்னு ஃபார்மட் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளிக் பண்ணி இதை அப்படியே மூவ் பண்ணிங்க சொன்னால் அந்த ஃபார்முலாக்கு அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள அவ்வளோவுமே இங்கே கேபிட்டல் லெட்டர்ஸுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் உள்ளதை இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கும் ஒரு ஃபார்மட் இருக்குது. இதே மாதிரி தான் ஈக்குவல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஸ்மால் லெட்டர்ஸ்லேருந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்பர் அப்படின்னு ஃபார்முலா கொடுத்தோமோ அந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ்லேருந்து ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு லோவர் அப்படின்னு ஃபார்முலா டைப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணதுக்கு பாருங்கள் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. அந்த மாதிரி எந்த சென்டென்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வச்சு இதை மூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியே மறுபடியும் இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கிறத கேபிட்டல் லெட்டர்ஸுக்கும் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கிறத ஸ்மால் லெட்டர்ஸுக்கும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.